everyone, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு நபரை பற்றி உங்களோட உள்ளுணர்வு சொல்கிற விஷயங்கள் சரியா? ஸோ எஸ், இந்த நபர் விஷயத்தில் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வருது. கரெக்டா? பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த 444ங்கிற ஏஞ்சல் நம்பர். பைல் நம்பர் 2 இந்த ஸ்மைலி. பைல் நம்பர் 3 ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல், ஒரு பைலுக்கு மேலே பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் சரியா இல்லை நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்களா பார்ப்போம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த 444 ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ எஸ், பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்ட்ராங்லி எஸ். நீங்கள் ஒரு நபர் மேலே உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அது 100% கரெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நபர் வந்துட்டு உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. எஸ்பெஷலி வந்துட்டு ஏன் அவங்களோட இன்ட்யூஷன் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக ஆல்மோஸ்ட் இருக்குது. எஸ், என் மனசில் வந்து இந்த ஒரு விஷயம் தோணுது இந்த நபரை பற்றி, அது ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்துட்டு உங்களுக்கு வருது. பிகாஸ் அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் 2 பேரோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இவங்க உங்கள் லைஃப்பில் ஒரு ட்வின் ஃப்ளேம் இல்லை ஒரு கார்மிக்கான ஒரு பாண்டிங்காக தான் வந்து மோஸ்ட்லி இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு இவங்களை பற்றின நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு ரேண்டமாக இருக்காது. அண்ட் என்ன சொல்கிறது, நீங்களா ஓவர் திங்கிங்கும் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. ஸ்பாட் ஆன் கரெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு வார்னிங் வருதோ இல்லை ஒரு நல்ல உணர்வுகள் வருதோ, எந்த ஒரு விஷயம் வருதோ அது ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட்லி ஏதோ ஒரு நல்ல உணர்வுகளும் அவங்க மேலே வந்துட்டு தோணுது. இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சின்னதாக வார்னிங் இருக்கிற மாதிரியும் வந்துட்டு உங்களுக்கு அந்த உணர்வுகள் தெரியுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் the sign is correct. ஓகேங்களா? உங்களுக்கு வந்திருக்கிற சைன் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பயப்படலாம் வேண்டவே வேண்டாம். உங்கள் லைஃப் ரிலேட்டடாக உங்கள் இன்ட்யூஷன், உங்கள் உள்ளுணர்வு உங்களை கரெக்டாக கைட் பண்ணிக்கிட்டு வருது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளுணர்வு தான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு மெசேஜ், ஒரு வார்னிங் வந்துச்சுன்னா லிசன் பண்ணுங்க. அது சரியா இருக்குதா இல்லையாங்கிற ஓவரா அனாலிசிஸ் பண்ணாமல், ஆராய்ச்சி பண்ணாமல் லிசன் பண்ணுங்க. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த பர்சன், நீங்கள் ஒரு பர்சன் பற்றி நினைக்கிறீங்க, அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வரும், ஏதாவது ஒரு ஹெல்ப் வரும். அவங்க டெஃபினெட்லி உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் தான், ஒரு ஃபேக்காக இல்லை. பட் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. தட் இஸ் கரெக்டான ஒரு மெசேஜ் தான் உங்களை நோக்கி வந்திருக்கு. ஓகேவா? அண்டு உங்களோட உள்ளுணர்வு வந்து இவங்களை பற்றி ஸ்ட்ராங்காக சொல்ல இந்த பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிற மாதிரியும் தெரியுது. இந்த உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு நீங்கள் இன்னும் இந்த பாண்டிங்கை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இந்த உறவுக்கு நடுவில் பிரிவா அப்படின்னு கேட்டால் அது வர சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் விடுற மாதிரி தெரியல.
ஓகேவா? நீங்கள் இன்னும் இதை வந்துட்டு சரி பண்ணணும், எனக்கு கிடைக்கிற ஹிண்ட்டை வச்சுட்டு நான் இதை எப்படி சரி பண்ணணும்னு பார்க்குறேன், எப்படி லைஃப் லாங் இதை கொண்டு வரணும்னு பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரியான உணர்வுகள் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் செப்பரேஷனுக்கான ஒரு சைன் அப்படிங்கிறது வந்துட்டு காமிக்கலை. ஓகேவா? உங்களோட குழப்பத்துக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சுற்றி இருக்கிற நபர்கள் யாராவது குழப்பி விடுவாங்களா அப்படின்னா, எஸ் தே மே ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. சூழ்நிலைகள் ஆல்சோ வந்துட்டு உங்களை ரொம்ப குழப்பி விட்டுரும். ரொம்ப வந்துட்டு நீங்கள் கரெக்டாக தான் யோசிப்பீங்க, பட் ஆனால் வெளியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸும் ஒரு சில சூழ்நிலைகளும் வந்துட்டு இந்த நபருக்கு எதிராகவே யோசிக்கிற மாதிரி, நீங்களாம் தனிப்பட்ட முறையில் யோசிக்கிற மாதிரி வந்துட்டு சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. பட் சம்வேர் அந்த மனசு உள்ளுணர்வு இல்லை அப்படின்னு கரெக்டாக நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் உங்கள் உள்ளுணர்வு ஒன்றும் வேறு மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் உங்களோட உள்ளுணர்வு உங்களை கைட் பண்ணுறது கரெக்டாக இருக்க தான் நிறையா சயின்ஸ் காமிக்குது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு 444ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி என்ன விஷயம் சொல்லணுமோ தாராளமாக சொல்லலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யார் எல்லாம் இந்த ஸ்மைலி சூஸ் பண்ணீங்களோ, ஏன் இந்த ஸ்மைலி சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 ஸோ இந்த நபரை பற்றின உங்களோட உள்ளுணர்வு சரியா, இல்லை நீங்களா ஓவர் திங்கிங் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு இது என்னங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஓ, பைல் நம்பர் 2க்கு ஆரம்பத்திலிருந்து எல்லாமே ஓகே. நம்ம பார்ப்போம். சம் மெசேஜஸ் கண்டிப்பாக இதுக்கு இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் இட் அஸ் அ மெசேஜ். ஒரு மெசேஜாக எடுத்துக்குவோம். ஓகேவா? பைல் நம்பர் 2 சி எடுத்த மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சைன் வந்து காமிக்குது. எஸ், பைல் நம்பர் 2 வந்து பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சி உங்களோட உள்ளுணர்வை வந்து கரெக்டாக கைட் பண்ணுதா, இல்லை ஓவர் திங்கிங். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறத தாண்டி இந்த நபர், குறிப்பிட்ட அந்த நபர் யாரா வேணாலும் இருக்கலாம். பைல் நம்பர் 2 அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருப்பாங்க. அண்ட் அவங்கள பற்றின ஒரு உள்ளுணர்வை தாண்டி நிறைய ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதா இருக்குது. அதாவது நீங்களாவே வந்துட்டு யோசிச்சு ஒரு பதிலை தானாக உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அவங்கள பற்றின யோசனைகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கைங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அவங்களும் எவ்வளவோ நம்பிக்கை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க ஒரு சின்னதாக ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இல்லை அவங்களால உங்களுக்கு சின்னதாக ஏதோ ஒரு தடங்கள் வந்துருச்சு, இல்லை ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க. ஸோ இந்த நபர் விஷயத்தில் உங்களோட உள்ளுணர்வு ஏதாவது கைட் பண்ணுதா, ஏதாவது சொல்லுதா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் உங்களோட ஓவர் திங்கிங் தான். நீங்கள் ஓவராக யோசிக்கிறீங்களா, அதுதான் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சில பேர் நீங்கள் இந்த ஒரு பர்சன் விஷயமா ரொம்ப ஓவராக யோசிச்சு இதுதான் வந்து உங்க இன்ட்யூஷன் சொல்லுதுன்னே நம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இந்த ஓவர் திங்கிங்னாலே நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும், நிறைய குழப்பங்கள் ஆல்சோ வந்துட்டு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் இந்த பாண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கிறீங்கன்னா ஓகே அதான் கரெக்டாக இருக்கும், இதுதான் சரி அப்படின்னு ஒரே பார்வையிலே பார்க்குற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது முழுக்க உங்களுடைய ஓவர் திங்கிங் அண்ட் நீங்கள் தனிப்பட்ட முறையில் யோசிக்கிற விஷயங்கள் அப்படி தான் வந்துட்டு காமிக்குது. ஓகே, ஸோ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ட்ரஸ்ட் இஷ்யூஸுங்கிறது இப்போ வந்து நல்லா பேசுவீங்க, இப்போ நல்லா வந்து ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும், ஏன்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. பிற்காலத்தில் இந்த பாண்டிங் வந்துட்டு அப்படியே பிரிஞ்சிரும். ஸோ இந்த நபர் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து எனக்கு எதிராக திரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களாவே யோசிச்சு ஒரு புது கதையை கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? பட் ரொம்ப யோசிக்காம இந்த பாண்டிங்கோட கேஷுவலாக நீங்கள் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பிகினிங்லேயே வந்துட்டு சைனை கொடுத்துச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு பாண்டிங்கை நீங்களாவே வந்துட்டு
சுற்றி இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் அது வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாஸ்ட் விஷயங்கள், சுற்றி இருக்கிற நபர்கள் கொடுக்கக்கூடிய குழப்பங்கள், அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது சரி பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு ஓவர் திங்கிங். ஓகேவா? அந்த ஓவர் திங்கிங்க்கு வந்துட்டு ரீசன் பார்த்துக்கிட்டா நான் முன்னாடி சொன்னது தான். சுற்றி இருக்கிற நபர்கள் ஒரு காரணம், இன்னொன்று வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் நடந்த ப்ரீவியஸான சம்பவங்கள். ஓகேவா? அது மனசில் வந்துட்டு இன்னும் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இன்னும் உங்களை விட்டு போகலை. ஸோ அது என்னைக்கு உங்களை விட்டு போகுதோ அப்போ மட்டும்தான் வந்துட்டு ஒரு தெளிவான பதில் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கும் பைல் நம்பர் 2க்கு. ஓகே, அண்ட் நீங்கள் வந்துட்டு பைல் நம்பர் 2 இந்த பாண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்மைல் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது ஃபேஸுக்கு நேரம் ஒரு ஸ்மைல் இருக்குது, பின்னாடி போயிட்டு யோசனைகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பாண்டிங் விஷயமா வந்துட்டு ஆரம்பத்திலே ஒரு தெளிவான விஷயம் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் கூடவே கூடாது. அந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டுங்கிறது டைரெக்டாக வரல, நேரடியாக. ஆனால் அவங்க கொடுக்குற விதங்கள்னால சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை வச்சு நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட மைண்டு தான், உங்களோட மனசு, உங்களோட தாட்ஸ் பெரிய சேலஞ்சஸை வந்துட்டு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு ஃபார் பைல் நம்பர் 2. ஓகேவா? அண்ட் இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, ப்ரெஷர் கொடுக்காதீங்க, ரொம்ப யோசிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக வந்துட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணதை தாண்டி வித்தியாசமாக வந்துட்டு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவங்கள் வந்துட்டு பார்க்கறதும் நல்லது. அழுத்தங்களை கொடுக்க வேண்டாம். பைல் நம்பர் 2. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. Pile number 3, smile please. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு? இந்த நபர் குறித்த உள்ளுணர்வு சரியா, இல்லை நீங்களா ஓவரா யோசிக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு எதனால பார்ப்போம். Pile number, wow. Pile number 3 பொறுத்த வரைக்கும், see this person very strong for you. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆக்சுவலி இவங்க சம்மந்தமாக வந்துட்டு உங்களுக்கு உள்ளுணர்வு வந்துட்டு ரொம்ப எல்லாம் கைட் பண்ணுற மாதிரி இருக்காது. கைட் கொடுக்கும், பட் ரொம்ப ரேர். பிகாஸ் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாகவே, நான் இவங்களை பற்றி யோசிக்கணும்னே எனக்கு அவசியம் இல்லைங்க, ரொம்பலாம் என்னோட உள்ளுணர்வெல்லாம் வார்ன் பண்ணாது, ஒரு மெசேஜை கொடுக்காது. பிகாஸ் இவங்க இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு சந்தேகத்தையும் கொடுத்தது கிடையாதுங்கிற மாதிரி தான். ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு, அதாவது அவங்கள பற்றி நீங்கள் ரொம்ப ஒரு பயமோ ஒரு நெகட்டிவ் ரொம்ப வந்துட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வர்றது, இந்த மெசேஜ் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஆக்ஷன்ஸ் தான் எல்லாமே, யோசனைகள்ங்கிறதே இருக்காது. அவங்களே வந்துட்டு அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க என்ன ஒரு இன்டென்ஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நேரடியாகவே காமிச்சிருவாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் அதனால வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் ஒரு கற்பனைகள் இதுக்காக உட்காந்து யோசிக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு வெரி லோ. அண்ட் அதை அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களோட செயல்கள்லே காமிச்சிருவாங்க அவங்க மனசை. அண்ட் அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எதுவுமே மனசில் ஆல்மோஸ்ட் வச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிடும், விசிபிள் ஆகிடும். ஒன்று வந்துட்டு அந்த நபர் ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு நபராக இருப்பாங்க. அதாவது எல்லாத்தையும் வெளியில் காமிச்சிருவாங்க. லைக் மனசில் என்ன ஒரு விஷயம் இருக்குதோ அது வெளியில் சொல்லிடுவாங்க. அண்ட் அது செய்கை மூலயமா காமிப்பாங்க. அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எப்படியோ அது காமிச்சிருவாங்க. உங்கள் மேலே ஒரு வருத்தம் இருக்குன்னாலும் அது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அந்த செயல்கள் மூலயமா காமிச்சிருவாங்க, இல்லை சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு கிளியர் பிக்சர் வந்து கிடைச்சிரும். அண்ட் பைல் நம்பர் 3யோட எனர்ஜி ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து அலர்ட்னஸ்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஆக்டிவ்லே தான் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வெரி ஹைலி இன்ட்யூட்டிவ் பர்சனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது நீங்கள் ரொம்ப இன்ட்யூஷன் பயங்கரமாகவே வந்து இருக்கும். அண்ட் உங்கள் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி போய் ஒரு நபரோட அட்ராக்ட் ஆகிறீங்கன்னா அதுக்கு ரீசன் இல்லாமல் இருக்காது. பைல் நம்பர் 3யோட வாழ்க்கை ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும்.
போரிங்கான வாழ்க்கையே கிடையாது. யாராவது ஒரு நபர் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மீட் பண்ணுற எல்லா பர்சனும் நீங்கள் பேசுகிற எல்லா விதங்களுக்குமே வந்துட்டு ஒரு ரீசன் இல்லாமல் இருக்காது. இது வந்து ஒரு ரேண்டம் டைம் பாஸுங்கிறது கிடையாது உங்கள் லைஃப்பில். ஒரு நபர் வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் வரமாட்டாங்க. அண்ட் உங்கள் எனர்ஜிக்கு ஈக்குவலான நபரால் மட்டும்தான் உங்ககிட்ட வர முடியும். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரேண்டம் பர்சன், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ரேண்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீட் பண்ணுற ஒரு பர்சன் தானாக உங்களை தேடி வர்ற நபர்களுக்கு ரீசன் இல்லாமல் வரமாட்டாங்க. உங்கள் எனர்ஜி மேட்ச் ஆகாமல் அவங்களால உங்ககிட்ட பேசக்கூட முடியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு இருக்குது. ஸோ உங்களோட இன்ட்யூட்டிவ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதை நீங்கள் உட்காந்து யோசிக்கணும்னே அவசியம் இல்லை. உங்களை மீறி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட சோல் ஆல்ரெடி டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிரும். ஓகேவா, இது வந்து என் மனசில் தோணுது, இது சரியா தவறா அப்படின்ற சிந்தனைகளுக்கே டைம் இருக்காது. உங்கள் சோல் ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன்ஸ் எடுத்துரும். ஓகேங்களா. ஸோ மோர் தென் உங்கள் கான்ஷியஸ் மைண்டை தாண்டி நீங்களாம் உட்காந்து யோசிக்கிறத தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல் ஆக்டிவ்ல தான் இருக்கும் எப்பயுமே. இவங்க வந்து ஒரு டேஞ்சர் அப்படின்னா அலர்ட் பண்ணிடும் உங்களுக்கு. நீங்கள் தானாக விலகி வந்துடுவீங்க. உங்களை மீறி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசாமல் பவுண்டரி போட்டுருவீங்க. இல்லை இவங்க டேஞ்சர் இல்லை, இந்த பர்சன் நல்ல கேரக்டர் தான், வார்னிங்லாம் கிடையாது அப்படின்னா யூ வில் பி லைக் பேசுவீங்க நார்மல். ஸோ உங்கள் சோல் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கைட் பண்ணுறதுனால திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகேவா. அண்ட் பைல் நம்பர் 3 ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, நம்ம இந்த கார்ட்ஸில் கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு பிளஸ்டான ஒரு கேரக்டர். இது வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு தெரியலன்னா தயவு செஞ்சு உட்காந்து மற்றவங்களை யோசிக்காதீங்க. உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா, ப்ளீஸ் செக். அண்ட் பைல் நம்பர் 3 மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? யுவர் இன்ட்யூஷன். அண்ட் அது வந்துட்டு ஒரு சில பேருக்கு சூப்பர் ஆக்டிவ் ஆகுது. ஒரு சில பேர் நீங்கள் உங்களோட சுற்றி இருக்கிற அந்த இடங்கள் உங்களுக்கு வந்துட்டு அதை ஆக்டிவ் பண்ண தயங்குது. ஓகேவா. ஸோ இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப வந்துட்டு சூப்பர் ஆக்டிவ்ல வைக்கும். ஒரு சில பேருக்கு இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு வேலை செய்யும். ஓகே. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் அதுதான் வெரி ஸ்ட்ராங் எனர்ஜி, வெரி ஸ்ட்ராங் பவுண்டரிஸ். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸே தேவை கிடையாது. உங்கள் சோல் உங்களை கரெக்டாக தான் வழி நடத்திட்டு இருக்கு. அண்ட் டிவைனோட சப்போர்ட் மிகப்பெரிய ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஓவர் திங்கிங்கான இடம் அப்படிங்கிறது கிடையாது, ஜென்ரலி கிடையாது. பட் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உட்காந்து பர்பஸ்ஃபுல்லாக யோசிச்சு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் முடியும். ஓகே. நீங்கள் உங்களை எப்பயுமே பிஸியாகவே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓவர் திங்கிங்லாம் இடம் கிடையாது. ஓகேவா. பிகாஸ் உங்கள் சோல் ஸ்பீக்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன், எய்தர் ஸ்பிரிச்சுவல் இல்லை ஹீலிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க நபராக இருப்பீங்க, இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. குவைட் யூனிக்காக இருக்குது. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இருக்குது. நன்றி.